ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்னன்னா, இந்த ஜால வித்தை புத்தகத்தில் உள்ள புலிப்பாணி பழத்திரட்டு சூத்திரம் என்ற நூலில் ஒரு விஷயத்தை பற்றி படித்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்முடைய விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு இது. இது நம்முடைய சித்தர்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதை விவசாயிகள் கண்டிப்பாக நம்பிக்கை உள்ளவர்கள் இதை செய்ய முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் விவசாயம் செழிக்கிறதுக்கான ஒரு அருமையான ஒரு விவசாயத்தை பெருக்கக்கூடிய சித்து இது. அதாவது விளைச்சலை பெருக்கக்கூடிய சித்து அப்படின்னு சொல்லி நம்முடைய புலிப்பாணி அவர்கள் சொல்கிறாங்க. இந்த பாடலை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நானே. அது என்ன பாடல் பார்க்கலாம். முதல் பாடல் என்னென்னா, ஆமப்பா நாயுருவி செடியை நோக்கி அப்பனே ஸ்டீம் என்று லட்சம் மோதி தாமடா காடு செந்நெல் கரும்பு வாழை தயவான கொடிக்காலும் தென்னந்தோப்பும் நாமதா ஐங்கோல் கருவும் பூசி வளமாக கலசத்தில் புதைத்தாயானால் நாமடா இதுக்கெல்லாம் மதிகமாகும் நலமாக போகருட கடாட்சிந்தானே அப்படின்னு சொல்லி நம்முடைய புலிப்பாணி சொல்கிறார். அதாவது புலிப்பாணி சித்தர் தனது புலிப்பாணி பழத்திரட்டு சூத்திரம் என்ற நூலில் இந்த விளைச்சலை அதிகரிக்கக்கூடிய முறைன்னு சொல்லியிருக்கிறாரு. இதை செய்வதன் மூலம் விவசாயிகள் தங்களுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய விளைச்சலை அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அடித்து சொல்கிறாரு. எப்படி இதை செய்யணும் அப்படின்னா, முதல்ல நாயுருவி செடி எங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு போய் ஸ்டிம் என்கிற மந்திரத்தை நாம் ஓதணும். முதல்ல அந்த செடியை நாம் என்ன பண்ணணும், அதை அந்த வேரோடு எடுத்துட்டு, அதாவது எடுக்கும்போது கைப்படாமல் எடுக்கணும். ஸ்டீம் அப்படின்ற வார்த்தையை நம்ம ஒரு 10 தடவை சொல்லிவிட்டு அந்த மூலிகை சாப நிவர்த்தி செய்துட்டு, இன்னொரு விஷயம், நாயுருவி செடிக்கு மூலிகை சாப நிவர்த்தி தேவை கிடையாது. ஆனாலும் ஸ்டீம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 10 தடவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நாயுருவியை எடுத்துட்டு அதை நாம் என்ன செய்யணும்னா, அந்த நாயுருவி செடியை கொண்டு வந்து லட்ச முறை, அதாவது ஸ்டீம் 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 ஸ்டீம்னு அந்த செடியை ஒரு பானைக்குள்ளே வச்சு, சின்ன பானை அது உள்ளே வச்சு ஐங்கோல் கருவை அதில் பூசி செடியை அந்த இடத்துலேருந்து அதை கொண்டு வந்து வைப்போம். சுத்தமாக அந்த செடியை என்ன பண்ணணும்னா அந்த பானைக்குள்ளே வச்சு ஐங்கோல் கருவை பூசி அதை மூடிடணும். அதை மூடிட்டு என்ன பண்ணணும், ஸ்டீம் என்ற வார்த்தையை நம்ம உட்காந்து ஒரு 48 நாள், அல்லது உங்களால் ஸ்டீம் என்ற வார்த்தையை ஒரு 10 நாளில் ஒரு வாரத்தில் உட்காந்து முடியும். உங்களால் முடிஞ்சால் 1,00,000 முறை உங்களால் கண்டினியூவாக ஒரு மணி நேரம் உட்காந்து சொன்னாலே போதும். டெய்லி 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். மனசுக்குள்ளவே ஸ்டீம் 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 அந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு அதை பானையை ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு, சீல் ஒரு துணி வச்சு ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு, நல்லா துணி நல்லா டைட்டாக இருக்கணும். மண்ணுக்குள்ளே போட்டு கொண்டு புதைத்து வச்சிடணும் ஏதாவது ஒரு இடத்துல போய். அதாவது எங்கன்னா, நீங்கள் விளைச்சல் உண்டாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் உங்களுக்கு இருக்கும். அந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பில், விவசாய நிலத்தில் ரொம்ப ஆழமாக ஓரளவு 3, 4, 5, 6, 7 அடி நல்லா இறங்கி நல்லா போட்டு உள்ளே புதைச்சி வச்சிடணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை வச்சிங்க அப்படின்னா நல்ல விளைச்சல் உண்டாகும். இது எனது குருநாதர் போகர் அருளால் நடக்கும் அப்படின்னு சொல்லி புலிப்பாணி சித்தர் சொல்கிறாரு. இதில் ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஐங்கோல் கரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஒரு வகையான தாவரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பிசின் தான், அவ்வளோதான். இது ஒரு பார்க்கறதுக்கு பிளாக் கலரில் இருக்கும், ஒரு கூழ் மாதிரி இருக்கும், மெழுகு பதத்தில் இருக்கும். இது நீங்கள் எல்லா நாட்டு மண்டு பெரிய, அதாவது நிறைய கண்ட்ரி ட்ரக்ஸு வச்சிருக்கக்கூடிய கடையில் போயிட்டு ஐங்கோல் கருன்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. சித்த மருத்துவ கடையில் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து இதில் பூசினா போதும். இது நம்முடைய புலிப்பானுடைய வாக்கு. இதை நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் விளைச்சல் கூடும் அப்படின்னு சொல்லி விவசாயிகளுக்கு நம்முடைய புலிப்பாணி சித்தர் சொல்லியிருக்கிறாரு. முடிஞ்சால் செய்யுங்க. உங்கள் விவசாயம் என்பது ரொம்ப ரொம்ப நம்முடைய நாட்டுக்கு முக்கியம். அதனால் ஒரு ஜாலமாக இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. விவசாயம் பெருக பெருக அந்த நாடும் செழிக்கும். அதனால் இந்த நம்ம நாடு செழிக்கிறதுக்கு காரணம் விவசாயிகள் தான் முக்கியமாக.
ஸோ உங்கள் விவசாய நிலத்தில் இதை நீங்கள் வைங்க. நான் இதை ஒருத்தருக்கு செஞ்சு எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்க அவங்களுடைய வீட்டில் அவங்களுடைய நிலத்தில் வந்து போய் வச்சுட்டு வந்தேன். எப்படி இருக்குது ரிசல்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு. அவங்க வந்து இந்த வேர்க்கடலை போட்டிருக்காங்க, அது நல்லா விளைச்சல் இருக்குது, அது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது இப்போ வரைக்கும், ஹாப்பியாக போயிட்டுருக்கு. அப்புறம் வாழலை, இந்த மாதிரி நிறையா வாழை சம்மந்தப்பட்ட தென்னந்தோப்புலாம் வச்சுருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் வச்சுட்டு வந்தேன், நல்ல ஒரு ரிசல்ட் ஃபீல் பண்ணேன். ஸோ மறக்காமல் நீங்களும் செய்து பாருங்கள். ரிசல்ட் உங்கள் விவசாயம் கண்டிப்பாக பெருகும். நன்றி. அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலுடன் பார்ப்போம். இந்த விஷயத்தை யார்கிட்டையும் கேட்காதீங்க, போயிட்டு நீங்களே உங்கள் நிலத்துக்காக நீங்கள் செய்யுங்க. முக்கியமாக சில பேர் வந்து மொட்டை மாடியில் தோட்டம் வச்சுருப்பாங்க, நீங்களும் வைக்கலாம். அது மட்டும் இல்லை, விவசாயிக்கு மட்டும் வைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு செடி கொடிகள் எங்கெல்லாம் வச்சுருக்கீங்களோ, உங்கள் கொடிகள் செடிகள்லாம் நல்லா வளரணும், நல்லா சூப்பராக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா, அந்த இயற்கை அந்த தன்மை அதிகமாக உருவாகணும், செழிப்பு உருவாகணும்னா இந்த ஜாலத்தை செஞ்சு பாருங்கள், விளைச்சல் கூடிக்கிட்டே இருக்கும். நன்றி. அதில் இருக்கக்கூடிய காய்கறிகள் வச்சுருந்தீங்கன்னா காய்கறிகள் தோட்டம் வந்து கூடும், அதிகமாகும். முயற்சி செய்து பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். சித்தர்கள் எப்போதும் பொய் சொல்ல மாட்டார்கள், அது மட்டும் தெளிவாக தெரியும். இது வந்து நம்ம செய்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். நன்றி. அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலுடன் பார்க்கலாம், வேறு ஒரு ஜால வித்தையை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் ஜால வித்தைன்னு இருக்கும், அதை பாருங்கள். நிறைய ஜால வித்தைகள் போட்டிருக்கேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.